அமீர் கான் பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில ஒரு பேட்டியில வந்து ரொம்பவும் லோகேஷ லோகேஷ் பத்திலாம் பத்தி ரொம்ப பாராட்டி பெருமையா பேசியிருக்காரு. அடுத்து லோகேஷோட ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு சூப்பர் ஹீரோவா சப்ஜெக்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி சொல்றது? அவ்வளோ பெரிய ஸ்டாரு அங்க வந்து அவருடைய படம் வேற ஒரு படம் வரப்போது. அந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ல கூலிய பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு நிச்சயமா போய் ரீச் ஆகும். ஸோ அவங்க நினைப்பாங்க, ஸோ இந்த படம் வந்தா நம்ம நம்ம நினைக்கிற அவங்களுடைய கதாநாயகன் அமீர் கான்லாம் அதில இருக்காரு. வேற மாரியா இருப்பார் போல அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் பார்ப்பாங்க. ஸோ ரஜினி எல்லாம் அந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி கதை வந்து அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அதாவது வந்து ஒரு ஸ்டோரி லைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சுன்னா நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். 1000 கோடி இல்லை, அதை தாண்டி கூட கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான தரமான படங்களை நம்ம எடுக்கணும். வெறும் கமர்ஷியல் மட்டும் சொல்லாமல் கண்டென்ட்டும் உள்ளே இருக்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.